வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம ஆலியா சம்டைம் ஹைட்ஸ் ஆர் ஃபீலிங் இன் ரஷ்யன் எபிசோட் 1 பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயினான ஆலியா ஸ்கூலுக்கு என்ட்ரி கொடுக்க போது அவங்களோட அழகில் எல்லாருமே மெய் மறந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆலியாவோட அப்பா ரஷ்யாவை சேர்ந்தவர். ஸோ இவங்க பாதி ரஷ்யன் பாதி ஜாப்பனீஸ். இப்போ குறுக்க ஒரு பையன் வந்து ஆலியா கிட்ட பேசுகிறான். 2 பேரும் ஒன்றா சேர்ந்து லஞ்சு சாப்பிட்லாமான்னு கேட்க, சாரி என்ன மன்னிச்சுக்கோங்க, அதிலெல்லாம் எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லைன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த பையன் செகண்ட் இயரை சேர்ந்தவன், ஸ்கூலில் ரொம்பவே ஃபேமஸ் ஆனவன். நம்ம 2 பேரும் ஃபோன் நம்பர் மாற்றிக்கலாமான்னு கேட்க, எனக்கு அவன் மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. ஆல்சோ நீ போட்டிருக்க செயின் ஸ்கூலில் அலோடு கிடையாதுன்னு அவனுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. நம்ம ஆலியா ஸ்டூடெண்ட் கவுன்சிலில் ஒரு மெம்பராக இருக்காங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்க்குள்ளே வந்ததுக்கப்புறமா அவங்க பக்கத்து டேபிளில் இருக்கிற பையன் தூங்கிட்டு இருக்கான். இப்போ சேரில் ஒரு உதை கொடுத்து அவனை எழுப்பி குட் மார்னிங் சொல்கிறாங்க. உன்னை கிளாஸே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே ஸ்கூலுக்கு வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டேன். நைட்டு வீட்டில் தூங்குறியா இல்லை எப்போ பார்த்தாலும் அனிமி பார்த்து சுற்றிக்கிட்டு இருக்கியா? நேற்று ஒரு முக்கியமான எபிசோடு, அதனால தான் கண் முழிச்சு 1 மணி வரைக்கும் அனிமி பார்த்தேன். பட் அதுக்கப்புறம் நானும் என்னோடய ஃப்ரெண்டும் சேர்ந்து அடுத்த 2 மணி நேரத்துக்கு அந்த அனிமியை பற்றி ஃபோனில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதனால தான் தூங்குறதுக்கு 3 மணி ஆயிடுச்சு. டயர்டாக இருக்க நம்ம ஹீரோ கொட்டாவி விடுறதை பார்த்து ரஷ்யனில் சில வார்த்தைகள் சொல்கிறாங்க. அதை கேட்டதும் இவன் ரொம்பவே வெக்கப்படுறான். ஏதாவது சொன்னியான்னு கேட்க, ஆமாம் நீ பார்க்குறதுக்கு ஒரு லூசர் மாதிரி இருக்குன்னு நான் ரஷ்யனில் சொன்னேன்னு சொல்கிறாங்க. இப்போ டீச்சர் வந்ததுக்கப்புறமா கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நம்ம ஹீரோ அவனோட கெமிஸ்ட்ரி புக்கை மறந்து வச்சுட்டு வந்துட்டான். அதனால ஆலியா கூட இப்போ புக்கை அவன் ஷேர் பண்ணிக்கிறான். நம்ம டீச்சர் ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. அந்த நேரமாக பார்த்து நம்ம ஹீரோ கொட்டாய் விட்டுட்டு இருக்க டென்ஷனான ஆலியா அவனோட இடுப்புலேயே ஒரு உதை கொடுக்குறாங்க. டக்குன்னு அந்த பதட்டத்தில் அவன் கையை தூக்க, நம்ம டீச்சரும் இப்போ அவன்கிட்ட ஆன்சர் கேட்குறாரு. என்ன கொஸ்டினே தெரியாமல் அவன் முடிச்சிட்டு இருக்கான். உடனே ஆலியா புக்கில் பாயிண்ட் பண்ணுறாங்க. காப்பர்னு அவன் ஆன்சர் சொல்ல அந்த ஆன்சர் தப்பா. அதுக்கப்புறம் ஆலியா நிக்கல்னு சொல்கிறாங்க. அதுதான் கரெக்டான ஆன்சர். எதுக்காக தப்பான ஆன்சர் சொல்லி மாட்டி விட்டேன்னு கேட்க, நான் ஒன்றும் தப்பான ஆன்சர் சொல்லப்பா, புக்கில் இந்த கொஸ்டின் தான் கேட்டாங்கன்னு உங்ககிட்ட சொல்ல வந்தால் நீ அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. நல்லா பிளான் பண்ணி பக்காவாக என்னை மாட்டி விட்டுட்டு இப்போ கண்ணு முன்னாடி நடிக்கிறியான்னு கேட்க, திருப்பி ஆலியா ரஷ்யனில் ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அதுக்கான அர்த்தம் நம்ம ஹீரோக்கு தெரியாதுன்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்க. பட் நம்ம ஹீரோக்கு ரஷ்யன் தெரியும்னு விஷயம் அவங்களுக்கு தெரியாது. நம்ம ஹீரோவை பார்த்து செல்லமாக கியூட்டின்னு கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோ எப்படி ரஷ்யன் படிக்க கற்றுக்கிட்டான்னு பார்த்தா, சின்ன வயசில் அவன் தாத்தா வீட்டு பக்கத்தில் ஒரு ரஷ்யன் பொண்ணு இருந்தால் அவள் கூட விளையாட போது நம்ம ஹீரோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரஷ்யனை கற்றுக்கிட்டான். அந்த விஷயம் இவங்களுக்கு தெரியாது. நம்ம ஹீரோ அவங்ககிட்ட சொல்ல வேணாம்னு நினைக்கிறான். காரணம் நம்ம ஹீரோக்கு ரஷ்யன் தெரியாதுன்னா இதே மாதிரி அடிக்கடி க்யூட்டான வார்த்தைகள்னா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ மட்டும் அதுக்கான அர்த்தம் அவனுக்கு தெரியும்னு இவங்களுக்கு தெரிஞ்சால் வெக்கத்தில் அப்படியே உறைஞ்சி போயிடுவாங்க. இப்போ இன்டர்வலில் நம்ம ஹீரோ ஃபோன் எடுத்து கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டான். ஸ்கூலுக்குள்ளே எமர்ஜென்சியான நிலைமையில மட்டும் தான் ஃபோனை யூஸ் பண்ணணும்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படின்னா இது ரொம்பவே ஒரு முக்கியமான எமர்ஜென்சியான விஷயம். என்னென்னு பார்த்தா பயபோல் ஒரு ஃப்ரீ ட்ரையலான கேம் விளையாடிக்கிட்டு இருக்கான். இன்னும் 10 நிமிஷத்தில் அந்த ஃப்ரீ ரோல் முடிய போதான். அந்த ரோல் போட்டதுக்கப்புறமா அவனுக்கு இப்போ ஒரு காடஸஸ் கிடைக்கிறாங்க. காடஸஸோட முடி சில்வர் கலரில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்ல, உடனே ஆலியா ரஷ்யனில் ஏன் முடி கூட தான் சில்வர் கலரில் இருக்குது அப்படின்னா என்ன நீ கண்டுக்க மாட்டியான்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் லஞ்ச் பிரேக்கில் சாப்பிட்டுட்டு இருக்க போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஒருத்தவன் கத்தி கதறான். காரணம் அவனுக்கு ஒரு அழகான கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சா ரொம்பவே நல்லா இருக்குன்னு அவன் யோசிக்கிறான். ஆனால் அந்த ஸ்கூலில் இருக்கிற அழகான பொண்ணுங்க யாரும் அவங்ககிட்ட வந்து பேசவே மாட்டுறாங்க. இப்போ நம்ம ஆலியாவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த இடத்துக்கு என்ட்ரி கொடுக்குறாங்க. 3 பேர் ஸ்டூடெண்ட் கவுன்சிலில் இருக்காங்க. 3 பேருமே ரொம்ப அழகானவங்க. ஸ்டூடெண்ட் கவுன்சிலில் இருக்க 3 பேர் ரொம்பவே அழகாக இருக்கனால எப்பயுமே அவங்கள நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஆனால் சீனியர் இப்போ ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஜூனியரான ஆலியாவும் யார்கிட்டையும் சுத்தமாக பேசுகிறதே இல்லை. யூகி நிறைய பேர்கிட்ட பேசுவா. ஆனால் இது வரைக்கும் அவள் தான் நிறைய பேர் ரிஜெக்டும் பண்ணியிருக்கா. நம்ம ஹீரோ ஆலியா கிட்ட பேசுறதுனால இவனோட ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே பொறாமையாக இருக்குது. நான் என்னப்பா பண்ணுவேன், கடந்த 1 வருஷமாக அந்த பொண்ணைய பக்கத்தில் உட்காந்துருக்கேன். அதனால தான் நானும் அவளும் பேசிகிட்டு இருக்கோம். டேபிள் எல்லாமே ஃபுல்லாக இருக்கனால எங்கே உட்காரலான்னு சர்ச் பண்ணிகிட்டு இருக்க போது நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து யூகி உட்காராங்க. இவங்க 2 பேருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. சொல்லப்போனால் மிடில் ஸ்கூலில் ஒன்றா படிச்சிருக்காங்க. யூகி நம்ம ஹீரோ கூட பேசுகிறத பார்த்ததும் ஆலியாவுக்கு பொறாமையாக இருக்குது. நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸான்னு கேட்க, ஆமாம் ஸ்கூல்லேருந்தே நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு சந்தேகம், நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸான்னு கேட்குறான். இப்போ தான் நாங்கள் கொஞ்சம் நாளாக பேசிகிட்டு இருக்கோம், இருந்தாலும் ஆலியா கூட நான் ஃப்ரெண்டாக தான் ஆசைப்படுறேன்னு யூகி சொல்கிறாங்க. என் கூட நீ ஃப்ரெண்டானா உனக்கு தான் போர் அடிக்கணும்னு ஆலியா சொல்ல, அப்படின்னா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு ஒரு ஓப்பன் சான்ஸ் இருக்குல்ல, அதுவே எனக்கு சந்தோஷம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. இவங்கெல்லாம் ரொம்பவே அழகாக இருக்காங்க. இங்கே பக்கத்தில் உட்காந்து பேசுகிறதே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குன்னு. ஸ்டூடெண்ட் கவுன்சிலில் நீ சேர ஆசைப்படுறியான்னு யூகி கேட்க, அதிலலாம் எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டான். இதுக்கு முன்னாடி மிடில் ஸ்கூலில் இவங்க 2 பேரும் ஒன்றா ஸ்டூடெண்ட் கவுன்சிலில் இருந்திருக்காங்க. அப்போ யூகி பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காங்க, நம்ம ஹீரோ வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கான். இப்போ சாப்பிட்டு முடிச்சு யூகி கிளம்புனதுக்கு அப்புறமா ஆலியா நம்ம ஹீரோ பார்த்து சொல்கிறாங்க, ஓ கூட அந்த பொண்ணு ஃப்ரெண்டாக இருக்கிறாள், அதை நினச்சாலே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஓ கூடலாம் கண்டிப்பாக எந்த பொண்ணு ஃப்ரெண்டாகவே இருக்க மாட்டான்னு. நீ தான் ஆல்ரெடி என் கூட ஃப்ரெண்டாக இருக்கிற, அப்புறம் எப்படி எந்த பொண்ணு என் கூட ஃப்ரெண்டாக இருக்க மாட்டான்னு நீ சொல்கிற?
ஏன்னா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டு தானேன்னு ஹீரோ கேட்க, ஆமாம் கரெக்டு தான், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு வெக்கப்பட்டுட்டு ஆலியா அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. நம்ம ஹீரோ சின்ன பையனாக இருக்க போது பக்கத்து பார்க்கில் இருக்க ரஷ்யன் பொண்ணு கூட இவன் டெய்லி விளையாடிட்டு இருப்பான். சொல்ல போனால் அவகிட்ட பேசுறதுக்காகவே இவன் கஷ்டப்பட்டு ரஷ்யன் லாங்குவேஜை படித்து கற்றுக்கிட்டான். ஆனால் அந்த பொண்ணை இவன் பார்த்து பல வருஷம் ஆகுது. சொல்ல போனால் அவளோட பேர் கூட இப்போ இவனுக்கு ஞாபகமே இல்லை. காலையில் சீக்கிரமாக நம்ம ஹீரோ கண் முழிச்சனால இப்போ கிளாஸ் நமக்கு வந்து அங்கே இருக்கிற டேபிள் எல்லாத்தையுமே அடுக்கி போர்டை எல்லாத்தையுமே ஒயிட் பண்ணி வைக்கிறான். ஆலியாவும் கிளாஸுக்கு சீக்கிரமாக வந்துட்டாங்க. பட் அவங்களோட சாக்ஸில் கொஞ்சம் கரை இருக்கிற விஷயத்த ஹீரோ நோட் பண்ணுறான். என்னாச்சுன்னு விசாரிக்க போதான் தெரியுது, வர வழியில் ஒரு ட்ரக்கு பைப்பில் ரோட்டில் இருந்த தண்ணியை இவங்க மேலே தள்ளி விட்டுட்டானா. இருந்தாலும் ஒன்று கவலைப்பட வேணாம், ஸ்பேருக்காக என் கூட இன்னொரு சாக்ஸை கொண்டு வந்திருக்கேன்னு இந்த சாக்ஸை எடுத்ததுக்கப்புறமா அவங்க காலை பார்த்ததும் பயபுல அப்படியே பதறிட்டான். இவன் வெக்கப்படுற விஷயத்தை பார்த்ததுக்கப்புறமா ஆலியா அவனை ஒன்று வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. இந்த சாக்ஸை நான் எடுத்துட்டேன்ல, இப்போ என்னால் சரியாக நடக்க முடியாது, லாக்கரில் போய் என்னோட புது சாக்ஸை எடுத்துகிட்டு வான்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அதே எடுத்துகிட்டு வரான். என்ன சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன், அந்த சாக்ஸை மாட்டி விடுறேன்னு சொல்கிறாங்க. நான் எப்படி இதை பண்ண முடியும், இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு நம்ம ஹீரோ ரொம்பவே பதறான். நான் இதை உனக்கு தர ஒரு சின்ன ட்ரீட்டாக வச்சுக்கோ, அதே நேரத்தில் எனக்காகவும் தான் நான் இந்த விஷயத்தை செய்கிறேன்னு ரஷ்யனில் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு அந்த விஷயம் புரியுது. இருந்தாலும் அவங்கள பார்த்து நீ என்ன சொன்னேன்னு கேட்க, இதை செய்யக்கூட பயப்படல, நீ எல்லாம் எதுக்குமே பிரயோஜனப்படாத ஒரு தொடநடிங்கன்னு நான் சொன்னேன். அவ்வளோதான். நம்ம ஹீரோக்கு திடீர்னு ரோஷம் வந்துடுச்சு. என்னை பார்த்து பயந்தாங்கொழின்னு சொன்னியா, நான் இந்த விஷயத்தை செய்கிறேன்னு அவங்களோட காலை பிடிச்சி சாக்ஸை மாட்ட ஆரம்பிச்சிட்டான். பட் அவங்க ரொம்பவே வெக்கப்படுறாங்க. நான் சும்மா சொன்னேன் இதை செஞ்சிட்டியான்னு, நீ தானே செய்ய சொன்ன, இப்போ எதுக்காக நடிங்கிட்டு இருக்கேன்னு நம்ம ஹீரோ சாக்ஸை மாட்டி விட போது தெரியாதனமா அந்த இடத்துல கைப்பட்டுடுச்சு. உடனே பதட்டப்பட்ட ஆலியா அவனோட வாயில் ஒரு உதை கொடுத்து அவனை தலைக்கீழே கவுத்து போட்டு கோவமாக அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ரொம்ப நேரமாக ஆலியாவை ஃபாலோ பண்ணிவிட்டு சாரி கேட்குறேன். அவங்களும் அந்த விஷயத்த ஒன்றும் பெருசாக கண்டுக்கல. நான் உன்னை உதச்சிட்டேன், உன்னோட முகத்தில் ஏதாவது அடிபட்டிருக்கான்னு அவங்க செக் பண்ணால் நம்ம ஹீரோ அவங்க கிட்ட வந்ததும் பதட்டப்படுறான். கவலைப்படாத, எனக்கு எந்த விதமான அடியும் படலை, ஆல்சோ அதை நான் பார்த்தேன்ல, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னது நீ அதை பார்த்துட்டியான்னு டக்குன்னு அவனோட தலையில் ஒரு கொட்டு கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போக அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக இந்த பைபிளையும் விடாமல் அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கா. அப்படியே ஸ்கூல் ஃபுல்லாக சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஸ்கூலுக்குள்ளே ஒரு குட்டி வேறத்தானே ஓடிட்டாங்க. இப்போ டயர்டாகி 2 பேருமே ஓரமாக உட்காந்துட்டு இருக்க போது அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக நம்ம ஹீரோ அவங்களோட ஃபேவரட் ஜூஸை வாங்கி கொடுக்குறான். ஆலியா எப்பயுமே இந்த ஜூஸை விரும்பி குடிக்கிற விஷயத்தை இவன் நோட் பண்ணியிருக்கா. அவங்களும் அந்த ஜூஸை வாங்கி குடித்ததுக்கப்புறமா ரஷ்யனில் நம்ம ஹீரோ பார்த்து நீயும் இந்த ஜூஸை குடிக்க ஆசைப்படியான்னு கேட்குறாங்க. இவ குடித்த ஜூஸை எனக்கு குடிக்க சொல்லி கொடுக்குறா அப்படின்னா இது ஒரு இன்டைரக்ட் கிஸா, இவன் என்னதான் சொல்ல வரான்னு நம்ம ஹீரோ அவனோட தலையை பிச்சுக்கிறான். அதை பார்த்து ஆலியா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நான் என்ன பேசுகிறேன், நான் என்ன சொல்ல வரேன், எதுவுமே புரியாமல் இவன் முழிச்சிட்டு இருக்கான்னு நினைக்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு இன்னொரு பக்கம் நடக்கிற எல்லா விஷயமும் தெளிவாக புரியுது. அதோட இந்த எபிசோட முடிவுக்கு வருது. ஓகே மக்கள்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.